அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 7ஆம் தேதியிலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை கோவையில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் மக்களை சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நேற்று வந்த எடப்பாடி பழனிசாமி பரமக்குடியில் பேருந்து நிலையத்தில் பிரச்சார வாகனத்தில் நின்று மக்களை சந்தித்து பேசினார். பின்னர் ராமநாதபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கினார். ராமநாதபுரம் சமஸ்தானம் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி கடந்த 27ஆம் தேதி இரவு சென்னை கிரீன் சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வீட்டில் சந்தித்து தன்னை அதிமுகவின் அடிப்படை உரிமை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் ராமநாதபுரத்திற்கு பிரச்சார பயணத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ராமநாதபுரம் அரண்மனைக்கு சென்று அங்கு இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதியை சந்தித்தார். பின்னர் மறைந்த குமரன் சேதுபதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அரண்மனை தர்பாரில் அமர்ந்து அரண்மனை குறித்து இளைய மன்னர் தாய் லட்சுமி நாச்சியார் ராணி கலந்துரையாடினார். முன்னதாக அரண்மனைக்கு வந்திருந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் ராமநாதபுரம் ரோமன் சர்ச் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சாலை மார்க்கமாக பேருந்தில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார். அப்போது அரண்மனை அருகே பேருந்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் பொழுது அங்கிருந்த பெண்கள் ஆரவாரமாக ஒரு புறம் உற்சாகமாக வரவேற்று இருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் கூட்ட நெரிசலில் மூச்சு முட்டியபடி கூட்டத்தை விட்டு வெளியேறி அருகே உள்ள கடைகளில் மற்றும் சாலை ஓரங்களில் பெண்கள் அமர்ந்து ஓய்வெடுத்து வரக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. அவசரமாக பிளக்ஸ் பேனர்கள் கூட பார்க்காமல் இடர்பாட்டுக்குள் புகுந்து மூச்சு முட்டியபடி வெளியேறிய காட்சியும் நம்மால் காண முடிகிறது. முதிர்ந்த பெண்களும் கூட இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து தற்போது வெளியேறி வரக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.